பீடி புகைக்கும் அன்பர்களே அப்படின்னு அந்த காலத்தில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது சொக்கலால் பீடி விளம்பரம் கேட்டிருக்கேன். பீடி புகைக்கும் அன்பர்களே, அது அவங்களுடைய பொருளை பயன்படுத்தினால் அவங்களுக்கு அன்பாக ஏதாவது பேர் வைக்கணும் இல்லையா? ஆனால் அன்பர்களே, அவங்களுக்கு அன்பை, அவங்க மேலே அன்பை காட்டுறோம். அந்த பீடியை வாங்கி குடிக்கிறான்ல அவனை வந்து அன்பர்கள். பீடி புகைக்கும் அன்பர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. மது பிரியர்கள்னு சொல்கிறாங்களே, இப்போ மது பிரியர்கள், அது வேறு இருக்கட்டும். இந்த பீடி புகைக்கும் அன்பர்களே என்று சொன்னது போல் வானொலி கேட்டு மகிழ்வோரை அவங்க ஒரு பேர் வச்சா நேயர்கள்னு. நேயர்னா, நேயம்னா அன்பு, நேயர்னா அன்பர்கள் தான், அதே அன்பு தான். வானொலியை கேட்டால் மட்டும் அவர் அன்பர்னு சொல்லுது. வானொலி கேட்கும் அன்பர்களே அப்படி சொல்லுவதில்லை. இலங்கை வானொலியின் அன்பர்களே அப்படி சொல்லுவதில்லை. இலங்கை வானொலியின் நேயர்களே. அப்போ அந்த வானொலிக்கு அந்த வார்த்தை உரியதாகிவிட்டது, நேயர்களே. பிறகு அப்படி தொலைக்காட்சி வந்தது. தொலைக்காட்சியிலே நேயர்னு சொன்னால் எப்படி? அன்பர்னு சொல்லுவா, அது பீடிக்கு போயிட்டு. நேயர்னு சொல்லுவா, அது ரேடியோவுக்கு போயிடுச்சு. உடனே அவங்க வந்து ரசிகர்களேன்னு மாற்றினாங்க. பத்திரிகைக்கு போகும்போது ரசிகர்னு சொல்லவா, வாசகர் என்று சொல்லி உருவாச்சு. சினிமாவை ரசித்தோம், ரசிகர்களே, எல்லாம் ஒன்று தான். இப்படி அன்பர், ரசிகர், வாசகர், நேயர் இப்படிலாம் போயிடுச்சு. பட்டிமன்றம், நாங்கள் அறிஞர்கள் பேசுகிறாங்கல்ல, பட்டிமன்றம் பேசுகிறாங்க. பட்டிமன்றத்தை கேட்குறவன் என்ன சொல்கிறது? அன்பர்னு சொல்லவா. பட்டிமன்றம் போய் அன்பர்களே, பட்டிமன்றம் கேட்கும் அன்பர்களே, நேயர்களே, ரசிகர்களே என்று சொன்னால் இதெல்லாம் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்குது, நீங்கள் ஏதாவது புதுசாக சொல்லுங்கன்னு சொல்லுவான்னு சொல்லி ஒரு சொல்லு உருவாக்கப்பட்டது. பட்டிமன்ற மேடையில் மட்டுமே தான் அது பயன்படும். இந்த பட்டிமன்றத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சுவைஞர்களே அப்படிமா. சுவை உள்ளவர்கள். எங்கே சுவை உள்ளவர்கள்? நாக்கிலே சுவை உள்ளவர் அல்ல, காதிலே சுவை உள்ளவர்கள், செவிச்சுவை உள்ள ஆண்டவர்களே. இந்த பட்டிமன்றத்தை சுவைத்து கொண்டிருப்பவர்களே, பட்டிமன்றத்தை ரசித்து இல்லை, இந்த பட்டிமன்றத்தை சுவைத்து கொண்டிருப்பவர்களே, இந்த பட்டிமன்றத்தை சுவைத்து கொண்டிருக்கும் சுவைஞர்களே என்ற சொல் அந்த பட்டிமன்ற மேடைகளிலே வழக்குக்கு வந்தது. இப்படி தேவைப்படுகிற போது புதிய புதிய சொற்களை உருவாக்குவது தான் மொழி.